இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் கட் போடுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ஒரு நூலை வந்து எண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக கிராஸ் கட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீடில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதோட நீடிலோட டிப் வந்து பிளண்ட்டாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் விட்டு நீங்கள் போட்டுக்கணும். எப்போவுமே நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது கட் பண்ணி ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ நீளமாக இருந்துன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு கிராஸ் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இழுக்கிற கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி ஒரு த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் போட்டு காமிக்கிறக்கோசம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஷீட்டோட பின்னாடிருந்து தான் உள்ளே விடுவோம். ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு கொஞ்சம் த்ரெட் வந்து பின்னாடி இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். ஸோ இதை நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். ஸோ பின்னாடி இந்த மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து சும்மா நான் போட்டு காமிக்கிறக்கோசரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போடுறேன் இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுறேன். செகண்ட் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அந்த பின்னாடி இருக்க த்ரெட்டை வந்து கவர் பண்ணுறாப்புல ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அந்த த்ரெட் வந்து உங்களோட பின்னலுக்கு பின்னாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட த்ரெட்டை நீங்கள் வந்து பின்னலுக்குள்ளார நீங்கள் போட்டுகிட்டே வந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் அடுத்த ஸ்டிச் போடும்போது நீங்கள் முதல்ல விட்ட த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் பின்னலுக்குள்ளார விடுறாப்புல பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சொருக வேண்டியதில் இருந்தது. நான் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இந்த த்ரெட்டை வந்து எண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு பின்னலுக்கு அடியில் போயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பின்னாடி நீடில் இருக்கிறப்ப பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் த்ரெட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கடைசி இது வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் ஸ்டிச் போட்டுட்டு சொருகுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த இருக்கிற ஸ்டிச்சஸ்குள்ளார நம்ம விடணும். ஸோ இப்போ இந்த இருக்கிற ஸ்டிச்சஸ்குள்ளார முன்னாடி விட தேவையில்லை, ஸ்டிச்சஸ்குள்ளார மட்டும் இந்த மாதிரி விட்டு நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க நீங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டு த்ரெட்டையுமே நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம், நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் கலர் மாற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி எண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு கலர் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.